இப்போ சொல்லுங்க. இப்போ ஃபர்ஸ்ட்னு சொல்லுங்க. இப்போ சொல்லுங்க. இப்போ யாரை பார்த்தீங்க? ஒரு திருவண்ணாமலையில் ஒரு அவர் சாமியார் தான். ஆ. சாமியார்னா ஒரு வயசானவர். ஆ. அவர் சொல்லி தான் இது மாதிரி பாண்டிச்சேரியில் ஒருத்தர் இருக்கிறாரு. ம். நாங்கள் பார்க்க போனது திருவண்ணாமலை ஒரு கடையை பார்க்க போனோம். ம். ம். இது மாதிரி தேவைப்படுறது சொல்லிட்டு பார்க்க போனோம். ம். ஆக்சுவலாக அது வந்து அந்த கடை வந்து மூடிட்டாங்க. ஆஹா. ஆ. மூடிட்டோன்னே நாங்கள் ஃபோன் பண்ணோன்னே நாங்கள் வரதுக்கு லேட் ஆகுங்க அப்படின்ட்டாங்க. ம். நாங்கள் அப்படியே கொஞ்சம் இவ்வளோ தூரம் வந்துட்டு மன வெக்ஸ் ஆகிட்டு ம். அப்படியே கிரிவலமே சுற்றி வந்துட்டோம். கிரிவலம் வந்தீங்க. ஆஹா. ஆமாம், கிரிவலம் சுற்றி வரும்போது தான் அப்போ ஒரு தாத்தா வந்து ஆ. அப்போ நாங்கள் இந்த கோயிலுக்கு போவோம் பாருங்க, இந்த அடிமுடி சித்தர் கோயில் இருக்கு. அடிமுடி சித்தர் கோயில். ஆமாங்கய்யா. அங்கே போனோம்னா எப்பவுமே அங்கே போனோன்னா அங்கே பூ வச்சுட்டு கையெழுத்து கும்பிட்டுட்டு ம். ம். கொஞ்ச நேரம் உட்காந்தோன்னா தூக்கம் வந்து தூங்கிடுவாங்க. ஆ. ஆ. ஒரு 10 நிமிஷம் ம். தூங்கிட்டு மறுபடியும் சாமி கும்பிட்டு வெளியில் வந்துடுவோம். ஆ. வந்துட்டுனா அப்போ தான் அதுமாதிரி கூப்பிட்டாரு, என்ன தேடி போகிறீங்க அப்படின்னு. இதுமாதிரி சொன்னோம், இதுமாதிரி பார்க்க வந்தோம், வாங்க வந்தோம். ம். நாங்கள் 3 மணிக்கெலாம் வந்துட்டோம், 7 மணிக்கு தான் வந்து திறப்பாருந்தாங்க கடை. ம். அதனால நாங்கள் ஏன்னா இங்கேருந்து நாங்கள் 40 கிலோமீட்டர் தாண்டி போயிருக்கோம். ம். அதனால இது மாதிரி சொன்னார் அவர், ஆ. இது மாதிரி தேடி வந்தோம் ஐயா அப்படின்னோம். ஆ. நவபாசனம் மாதிரியே சொன்னோம். ம். அது வந்து ஒரு இடத்துல கேட்கும்போது அதான் அந்த பொத்திக்கெலாம் இருந்தது பாருங்க, சொன்ன ஆமாம். பாருங்க. ஆமாங்கய்யா. ஆமாங்க. அவங்க சொல்லும்போது அதெல்லாம் இங்கெல்லாம் இருந்தெல்லாம் கிடைக்காது, ம். ம். இது ஃபுல்லாக பழனி மலை பக்கம் தான் கிடைக்கும் ம். 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 அப்படின்னு சொன்னாங்க. சரி, நாங்கள் அப்படியே யோசிச்சுட்டே வரும்போது தான், சாமி பார்த்துட்டு வரும்போது தான் ஆ. இது மாதிரி சொன்னார். ஆ. இந்த மாதிரி நீங்கள் போய் பாண்டிச்சேரி போங்க, நீங்கள் ஆ. பாண்டிச்சேரி போகிட்டு உங்கள் பேரை சொன்னார். ஆ. ஆ. என்ன பேர் சொன்னாருங்க? என்ன இந்த ஆ. ஆதியோகி நடராஜன். ஆதியோகி சொல்லிட்டு மெட்ராஸ் சுற்றி அவருன்னு சொன்னார். ஆ. இந்த பேரை நீங்கள் டைப் பண்ணுங்க ம். ஃபேஸ்புக்கில், ம். ம். டைப் பண்ணி பாருங்க, அவர் ஃபுல் டீட்டெயில் வந்துடும் சொல்லிட்டாரு. அந்த எந்த அளவுக்கு அவர் டீட்டெயிலாக சொல்லிக்கிறார் பாருங்க ஒரு சித்தரை. ஆமாம் பாருங்க. அப்போ எந்த அளவுக்கு அவர் நம்பிக்கை வச்சுக்கிறாரு பாருங்க. அப்போ நம்ம எந்த அளவுக்கு தொழிலில் நேர்மையாக இருக்கிறோம் இதுலேருந்து தெரிஞ்சுக்கிறீங்களா? ஆமாம். அது நீங்கள் எந்த இடத்துல பார்த்தீங்க அந்த சித்தர்? அது அவர் அடிமுடி சித்தருங்களா? அந்த சுற்றி வரும்போது தாங்க. அடிமுடி சுற்றி வரல. ஆமாம், சொல்லுங்க. சுற்றி வரும்போது தான் பார்த்து சொன்னார், நீங்கள் இவங்களை போய் பாருங்க, இந்த கடைக்காரங்க இன்னைக்கு வந்து கடை திறக்க மாட்டாங்க, நீங்கள் இங்கே தேடுறது வேஸ்ட்டுட்டாங்க. அப்படியே மறுநாளே கரெக்டாக நாங்கள் 11 மணிக்கு கிளம்பணும். நேராக உங்களை வந்து பார்த்தோம். நீங்கள் கிரிவலம் வந்தது இந்த இதுக்காகனா உண்மையான மணிக்கு தேடி வந்ததுக்காக தான். ஆமாம், தெரியுதுங்களா? கிரிவலம் வந்தது பாருங்க எப்படி ஏதோ ஒரு காரணத்துக்காக போய் கரெக்டாக. ஆமாம், நான் அப்பயும் என் ஃப்ரெண்டுகிட்ட சொன்னேன், மாப்பிள்ளை நடப்பது நல்லதுக்கு. அதான் கண்டிப்பா. நாங்கள் வெக்ஸ் ஆகிட்டேன், 40 கிலோமீட்டர் தாண்டி போயிட்டோம். அதான் எங்கள் ஊர்லேருந்து 40 கிலோமீட்டர் போயிட்டீங்களா? அடேங்க. ஆமாம், எங்கள் ஊருக்கு திருவண்ணாமலைக்கு 40 கிலோமீட்டர் வாங்கிறதுக்காக. ஆமாம். அடேங்கப்பா. அவர் சொன்ன ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் போய் பார்க்கும்போது விலை அதிகமாக சொன்னார். அவர் வந்து கிராம் 2500 3000 அவர் சொன்னார். சரி, அவங்க தேவைப்படுது, உடம்புல சரியில்லை சொல்லிட்டு வாங்கலாம் சொல்லிட்டு தான் போனோம். அவ்வளோ விலையெல்லாம் விற்கக்கூடாதுங்க. அது தப்பு. அது அவ்வளோ விலையில விற்க. அதுதான் அது